வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் என் பெயர் அசோக்குமார். நான் சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டன்-பாளையத்திலிருந்து வருகிறேன். புத்திரகவுண்டன்-பாளையம்னா பெருமையாக சொல்லலாம், உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கிற ஒரு புண்ணிய பூமியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்தது எப்படின்னா, ஒரு 19 பேர் கொண்ட ஒரு குழுவாக தான் வந்திருக்கிறோம். இது எப்படி வந்தோம், இந்த 19 பேர் எப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்தோம் அப்படின்னா, இது எங்களுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய எங்களது உடன்பிறவா சகோதரர் அண்ணன் அசோக்குமார் அவர்கள் இங்கே வந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட பலனை அவர் அனுபவிச்ச உடனடியாக அவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா, இது வந்து நம்மளோட போகக்கூடாது, நம்மளோட மக்களுக்கும் போகணும், மக்கள்னா என்னுடைய ஊழியர்களும் இந்த பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 5 நாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையும் கொடுத்து வந்துட்டு போகிற செலவையும் ஏற்றுக்கிட்டு எங்களை இங்கே அனுப்பி வச்சாரு. இதில் வந்து நாங்கள் வந்தது 2வது பேட்ச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் ஆல்ரெடி வந்து 23 பேர் வந்து நிறைவு செஞ்சுட்டு போனாங்க. இதில் நாங்கள் செகண்ட் பேட்சில் வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் மட்டும்தான் பேர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு போனவங்களோட அனுபவத்தை கேட்ட உடனே வாலண்டரியாக எல்லாருமே வந்து நான் வரேன், நீ வரேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து முன் வந்து பேர் கொடுத்தாங்க. அது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் வந்தோம். என்னன்னா, அவங்க முன்னாடி வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு. அதை எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னுன்றது ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறத விட அதை சுவைக்க கொடுத்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த ஒவ்வொரு அனுபவங்களும் இங்கே கற்றுக்கிறது எப்படின்னா, இது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். அது இன்னும் நிறையா இருக்குது, அல்லல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை இங்கே உள்ளடக்கி இருக்குது. இன்னைக்கு நாம் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு கூட பிறந்த பிரதர்ஸுக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத இந்த உலகத்தில், இந்த உலகமே அமைதியாக இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்துக்காக நம்ம ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தி மனுஷனை வளப்படுத்துறதுக்காக ஒரு மனவளக்கலையை ஏற்படுத்தி இதை வந்து சிறப்பாக செயல்படுத்தி இதை இந்த உலகத்துக்கே எல்லாம் சென்று சேரணும்னு சொல்லிட்டு தன்னலம் இல்லாமல் இந்த முயற்சியை செய்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட திருவடிகளுக்கு வணக்கம். அவர்களோட வழி தொடர்ந்து இத்தனை பேராசிரியர்கள் தங்களுடைய தன்னலம் பாராமல் தன்னுடைய சொந்த பணிகளை விட்டுவிட்டு இதற்காக நேரத்தை ஒதுக்கி இந்த உலகத்திற்காக, இது உலகத்திற்காகன்னு தான் சொல்லுவேன், தனிநபருக்காக இல்லை, உலகத்திற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள். உலக அமைதிக்காகவும் உலக நற்செயலுக்காகவும். தனி மனித ஒழுக்கம் முதலில் நான் இங்கே கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான், தனி மனித ஒழுக்கம். ஒரு மனுஷன் தன்னோட ஒழுக்கமாக இருந்தான் அப்படின்னாவே அந்த சமுதாயம் ஒழுக்கமாக அமையுங்கிறது ஐதீகம். ஏன்னா தனி மனித தொகுப்பு தான் சமுதாயங்கிறது. ஸோ அதனால ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பற்றிய ஒரு சுய தேடல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் யார், நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம எதெல்லாம் தவிர்க்கலாம், எதை அறியலாம், எதை நம்மிடமிருந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது, இந்த எண்ணம் அறிதல், ஆசை சீரமைத்தல், இது சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்ல இதுல இவ்வளோ விஷயம் இருக்குதா, இதெல்லாம் நம்ம தெரியாம இவ்வளோ நாள் இருந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இது என்னோட நிற்காம என்ன சார்ந்தவர்களுக்கு, இப்போ என்னுடைய ஓனர் எப்படி செஞ்சாரோ அது தன்னோட நிற்காம தன்னுடைய ஊழியர்களும் அவங்க நல்லா இருக்கணும், இதனால அவருக்கு ஒன்றும் பெரிய நன்மை ஏற்பட போறதில்லை, இதுல அவருக்கு செலவு தான். ஆனாலும் அதை அவர் எதிர்பார்க்கல, என்னிடம் பணிபுரியவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அந்த நல்நோக்கத்துல நானும் எனது குடும்பத்தினரும் நண்பர்களுக்கும் நான் இதை தெரியப்படுத்தி இந்த பலன் அனைவரும் அடைய வேண்டும். இதில் சகோதரர் கூறிய போல அடுத்தடுத்த நிலையை நாங்களும் அடைய வேண்டும், அதற்கான ஆசை எங்களுக்கும் இருக்கிறது. அடுத்தடுத்த நிலைக்கு நாங்களும் இந்த அகத்தாய்வில் கலந்து கொண்டு 9 நிலையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதில் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நாங்களும் இதில் பங்காற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இந்த திருக்குறள் அதெல்லாம் மேற்கோர் காட்டி நிறைய பேர் பேசுவாங்க, ஆனால் எனக்கு அது அந்த அளவுக்கு புலமை இல்லை. அதனால ஐயா கொடுத்த அந்த 2 வரி வார்த்தையே எனக்கு ஒரு திருக்குறள் மாதிரி இருந்தது. அதனால நான் அதையே எடுத்துக்கிட்டேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன். இதை விட ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதுவே மிகப்பெரிய தத்துவம் தான். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்திற்கும் மனுஷன் ஒரே ஒரு விஷயம்தான், என்னால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, அப்படி துன்பப்படுவர்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இதை விட பெரிய விஷயமும் இல்லை.
அதே மாதிரி இந்த உலக நல வாழ்த்து இதை படிக்கும்போதே மனசுல அப்படியே ஒரு மெய் மறக்குது. ஏன்னா இதுல ஒரு துளி கூட சுயநலம் இல்லாத ஒரு வார்த்தைகள். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்படனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுப்புணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறைக்கட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடவை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். எப்படி ஒரு வாழ்த்துகள் பாருங்க. உலகமே பருவமழை பெஞ்சு ஒத்தபடியா நல்லா செழிப்பா வாழணுன்ற மிகப்பெரிய அந்த உயரிய நோக்கத்தோட ஐயா இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இது இவ்வளவு லேட்டா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமேங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வருத்தம். ஆனாலும் ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். சிலர் பேசும்போது சொன்னாங்க, எல்லாராலையும் இங்க வந்துட முடியாது, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாத்தாலையும் இங்க வர முடியாது, அது அவர்களுக்கு வரணுன்ற ஒரு கர்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அது நான் உண்மையாலுமே ஃபீல் பண்றேன். ஏன்னா என்னுடைய மனைவிக்கு இதை பற்றி ஒரு ஆசை இருந்தது, தேடுதல் இருந்தது. என்னன்னா அவங்க என்னோட மனைவியோட தாய்மாமா ஒரு குன்னூர், அதாவது ஊட்டி அரவங்காடு அந்த சென்டர்ல பேராசிரியரா இருக்காரு செல்வம்னு சொல்லிட்டு. அதனால அவர் இங்க வந்ததில்லை. ஒய்ஃபு அங்கேயே கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆலியர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அது எனக்கு கிடைச்சோடனே அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எண்ணம் அறிதல்ல இருந்து ஆசை சீரமைத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்வதற்கு மிகப்பெரிய வரமாக கிடைச்சிருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.